5,000 ரூபாய் போட்டாங்கன்னா இது ஆகப்பெரிய துரோகம்னு சொல்வேன் நான். தமிழ்நாட்டுக்கு இவர்கள் மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த அரசாங்கம்னு தான் சொல்வேன். ஓட்டுக்காக முன்னெச்சரிக்கையா ஓட்டு பிச்சை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்பதான் நான் பாக்குறேன் முதன்முறையாக. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிக்ஸர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு டிஎம்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. பாலே இல்லாம கையிலயும் காத்துலயும் சிக்ஸர் அடிக்கிறதுல திமுகவை மிஞ்ச முடியாது. இந்த ஆட்சியில மக்களுக்கு தான் பாதுகாப்பு கிடையாது. கொலையில இருந்து கொள்ளை வரைக்கும் சர்வசாதாரணமா நடைபெறுகிறது. அரசு கஜானாவுக்குமா பாதுகாப்பு இல்லை? என்ன சதி திட்டம் இதுல யார் தீட்டி விட முடியும்? நீங்க நேர்மையா கொடுத்திருந்தீங்கன்னா நேர்மையா வெளியிட்டு போலாமே. காமன் மேனா ஒரு 8,000 ரூபாய் 2 மாதத்துல எலெக்ஷனுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ல விழுது அப்படின்னா அது ஒரு விதமான வேவை டிஎம்கே பக்கம் திருப்பும் தானே. இன்னைக்கு 8,000 ரூபாய் போடக்கூடியவர்கள் இந்த பணத்தை அன்னைக்கே 1 கோடி மக்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி முதல் தேதியில இருந்து கொடுத்துருக்கலாம்ல. நீங்க சொன்ன ஆட்சி போன 2021 ஜூன்ல இருந்து கொடுத்துருக்கலாம்ல. ஏன் கொடுக்கல? அப்பெல்லாம் எங்க போச்சு உங்க அக்கறை? இப்ப என்ன புதுசா கோடைக்காலம்? இத்தனை வருஷம் கோடைக்காலம் வரலையா? பீகார்ல இப்ப கொஞ்ச நாள் எலெக்ஷனுக்கு முன்னாடி 10,000 ரூபாய் அவங்க சுய உதவி குழுக்களுக்கு நான் கொடுக்கிறேன் உடனே இவங்க அங்க படுதோல்வி அடைஞ்ச உடனே இந்த இந்தியா கூட்டணி ஐயோ இதை கொடுத்துதான் செயல்பட்டுட்டாங்க, இதை கொடுத்துதான் அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நீங்க கொடுத்துருக்கிறதுக்கு பேர் என்ன? திமுகவுக்கு இதான் வாய்க்கு வெந்ததை தின்னுட்டு வந்ததை பேசக்கூடியவர்கள், மக்களை ஏமாற்றுவதற்கு என்ன வேணா பண்ணிட்டு போய் பேசக்கூடியவர்கள். அதை தான் இன்னைக்கு செய்திருக்காங்க. மீண்டும் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 2,000 ரூபாயா மகளிர் உரிமை தொகையை கூட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர்கள் வானம் ஏறி வைகுண்டம் பார்த்த கதையாக 1000 ரூபாய் சொன்னப்பயே உங்களால முழுசா தர முடியலையாங்க. கேபிபி நாடன் தமிழ் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திருமிகு சசிரேகா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கு மேம். இன்னைக்கு இந்த 5,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை முன் தொகையாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க மகளிர் உரிமை தொகையுடைய பயனாளரா? பயனாளர்னா எப்படி பயனாளரா இருக்க முடியும்? ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து மகளிர்னு சொன்னா மொத்தமா நம்ம 7.5 கோடி மக்கள் இருக்கோம் இன்னைக்கு. ஆஸ் ஆன் டேட் நம்ம இருக்கோம். அதுல மகளிர் ஓட்டே பாத்தீங்கன்னா மகளிர் தான் 3.5 கோடி ஓட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. குறைந்தபட்சம் நீங்க ரேஷன் அட்டைகளுடைய அடிப்படையில கணக்கிட்டா கூட பாத்தீங்கன்னா 2 லட்சம் கார்டு, 2 கோடியே 20 லட்சம் ரேஷன் அட்டைகள் இருக்கு. இவங்க கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரேஷன் அட்டைகள் கொடுத்துருக்காங்க. அப்ப 2.5 கோடி மக்கள் இருக்காங்கல்ல, எல்லாத்துலயும் பெண்கள் இருப்பாங்கல்ல கிட்டத்தட்ட, குறிப்பா குடும்பத்துல. அப்ப அனைத்து மகளிர் போது அந்த அனைத்து மகளிருக்கும் இவங்க கொடுத்துருக்காங்களா? அந்த பயனாளர்களா எல்லாரும் எங்க இருக்காங்க? இவங்க சொல்ற கணக்கீடு, இவங்க சட்டமன்றத்திலே பொய் கணக்கீடுகளை அதிகமா பதிவு செய்யக்கூடியவங்க. ஏன் அப்படின்னா இந்த விவசாயிகளுடைய இழப்பீடு காப்பீடு எல்லாம் நாங்க கொடுத்துட்டோம்னு பொய்யா பதிவு பண்ணுவாங்க. அப்ப விவசாயிகள் ஏன் போராடுறாங்க? அதே போல பாத்தீங்கன்னா இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில தமிழகம் முதலிடத்துல இருக்குன்னு கடந்த 2-3 வருஷமா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சட்டமன்றத்திலே பதிவு பண்றாரு. அதுவும் பொய்யான தகவல் தான். முதலிடத்தில் கிடையாது. தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் தான் போன வருஷம் உறுப்பு மாற்று சிகிச்சையில எல்லாம் முதலிடத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பொய் தகவல்களை கண்ணுக்கு தெரிஞ்சே பதிவு பண்ணக்கூடிய இவங்க இந்த விஷயத்திலயும் பொய்யாதான் தகவல் சொல்றாங்க. ஒரே நாள்ல 5,000 ரூபாய் மகளிருடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிக்ஸர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு டிஎம்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. மகளிரோட ஓட்டு ஃபுல்லா டிஎம்கேக்கு தான் போக போகுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? கிடையாதுல்ல. பாலே இல்லாம கையிலயும் காத்துலயும் சிக்ஸர் அடிக்கிறதுல திமுகவை மிஞ்ச முடியாது. ஏன்னா அவங்களே அவங்களுக்கு பால் போட்டு அவங்களே சிக்ஸர் அடிச்சுட்டு தான் பேசக்கூடியவங்க தான் அவங்க. எதிரில யாருமே இல்லாம இவங்களே பெருமை பேசிக்கொள்ளக்கூடியவர்கள் தான். அதாவது இவங்க 5,000 ரூபாய் போட்டாங்கன்னா இது ஆகப்பெரிய துரோகம்னு சொல்வேன் நான். தமிழ்நாட்டுக்கு இவர்கள் மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த அரசாங்கம்னு தான் சொல்வேன். அது எப்படி நீங்க இத்தனை மாசம் இந்த கோடை காலத்திற்கும் சேர்த்து நான் உங்களுக்கு உடனடியா போட்டேன், இப்படி சஸ்பென்ஸா நான் போட்டுட்டேன், அதிரடியாக போட்டுட்டேன்லாம் சொல்லக்கூடியவர் அந்த முதல் 28 மாசம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்பெல்லாம் இவருக்கு அதிரடி தெரியலையா? நாங்கள் வந்தவுடன் முதலில் கொடுப்போம் அனைத்து மகளிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுதிகள் எல்லாம் நிர்ணயிச்சுட்டேன். இன்னைக்கு நான் அதிரடியா போட்டேன். 4.25 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வரப்போற இந்த ஒரு இன்னும் கோட் ஆஃப் கான்டாக்ட் இன்னொரு 20 நாள்ல வந்துரும் அநேகமா. அதுக்கு முன்னாடி ஓட்டுக்காக முன்னெச்சரிக்கையா ஓட்டு பிச்சை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்பதான் நான் பாக்குறேன் முதன்முறையாக. ஓட்டுன்றது மக்கள் கிட்ட போய் கேட்கறது உரிமையா எல்லாரும் நம்ம செயல்பாடுகளை வச்சு கேட்போம். ஆனா இன்னைக்கு பாருங்க 50 ஆண்டு கால திராவிட அரசியல் வரலாற்றுல 4.25 லட்சம் கோடி கடன் எங்க ஒரே 4.5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த லட்சணத்தில் இவர்கள்
நான் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன். அப்ப வாங்கின கடன்ல இவங்க முதல் மாசத்துல இருந்து இந்த 4.25 வருஷம் கொடுத்திருந்தா கூட எல்லாருக்கும் கொடுத்திருக்கணும். சொன்ன வாக்குறுதியை உருப்படியா நிறைவேற்றுபவர்களாக இருந்தால், அப்படி செய்திருந்தாருன்னா இவர் இப்படி அதிரடியா நான் கொடுத்தேன்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மறைச்சு கரைச்சு ஒழிச்சு அவங்க நடுராத்திரில போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது உரிமை தொகை தானே. இது இவங்க அரசு கொடுக்குற மக்களுடைய வரிப்பணத்துல தானே கொடுக்க போறாங்க. அந்த உரிமையாவே கொடுத்துருக்கலாமே. அந்த உரிமை தொகை, அந்த உரிமையைத்தானே இன்னைக்கு ஆசிரியர்கள் கேக்குறாங்க, இடைநிலை ஆசிரியர்கள். வந்து ஒரு சதி நடந்துச்சு. இன்னைக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வந்து மக்களுக்கு சென்றடையாம இருக்கிறதுக்கான ஒரு சதி நடந்துச்சு. அதை நம்ம வந்து முன்கூட்டியே கழிச்சு வந்து 5000 ரூபாயை வந்து முன்கூட்டியே போட்டுட்டோம். என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க சமாளிப்போம், மக்களுக்கு அந்த பணம் போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் எல்லாவற்றையும் எல்லா தடைகளையும் மீறி செயல்படுத்துவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இவ்வளவு அரசு ஊழியர்கள்ல இருந்து எல்லா சங்கங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பதில் கொடுத்தாரு இது வரைக்கும்? பைசன் படமும் கூலி படமும் தானே பாத்துட்டு இருக்காரு. அந்த போராட்டங்களை நல்லா பார்த்து ரசிச்சுட்டே தானே போயிட்டு இருக்காரு முதலமைச்சர். படங்களுக்கு தானே இவர் ரிவ்யூ எழுதிக்கிட்டு இருக்காரு, திரைப்படங்களுக்கு. அதுக்கெல்லாம் நேரம் இருக்கிறவருக்கு, எந்த தடையும் தாண்டி உரிமைகளை அமல்படுத்தக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் தடையா தெரியலையா? அப்ப மக்களிடம் ஓட்டு வாங்க வேண்டும், அதுவும் ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த திரைப்படத்துல சொல்ற மாதிரி ஒருவருடைய ஏமாத்தணும் ஒருத்தர்னா முதல்ல அவருடைய ஆசையை தூண்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி தானே 4.25 வருஷம் கழிச்சு கூட செயல்பட்டு இருக்காரு. நீங்க சொன்னது அட்லீஸ்ட் 2.5 லட்சம் 2 கோடியே 2.5 லட்சம் கார்டுக்காவது நீங்க வந்து கொடுத்துருக்கணும் உரிமை தொகை எல்லாருக்கும். அதுவும் வந்து முதல் மாசத்துல இருந்து கொடுத்துருக்கணும். அதுவும் அதிமுக போராட்டம், பிரச்சனைகள், சட்டமன்றத்தில் குரல் எழுப்பியது, அரெஸ்ட் ஆனதுன்னு இப்படி பல்வேறு போராட்டங்கள் நடத்தின பின்னாடி நீங்க 2.5 வருஷம் கழிச்சு ஏதோ கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு அதையும் நீங்க கடைசியா என்ன பண்ணி ஒரு 20% பேருக்கு அதையும் இப்பதான் வந்து ஒரு 10 மாசம் முன்னாடி 6 மாசம் முன்னாடி தகுதி பாக்குறேன்னு கடைசி 5 வருஷம் வரைக்கும் தகுதியை பாத்தீங்க. இப்ப எலெக்ஷன் கிட்ட வர வர பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிட்ட ஒரு தவணையில, சட்டமன்ற எலெக்ஷன் இப்ப வர்றதுக்கு முன்னாடி ஒரு தவணையில, இந்த மாதிரி மக்களை எவ்வளவு முட்டாளாக இவர்கள் நினைத்திருந்தால் அப்பப்போ இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்டு இப்ப வந்து நான் எல்லாருக்கும் பாருங்க நான் அப்படி கொடுத்துட்டேன், இப்படி 5000 ரூபாய் சொல்றீங்க கோடைக்காலம்ன்றீங்க. 2023ல இருந்து நீங்க கொடுத்தீங்க. 2023ல கோடைக்காலம் வரலையா? 2024ல கோடைக்காலம் வரலையா? 25ல கோடைக்காலம் வரலையா? இப்பதான் கோடைக்காலம் வருதா இவருக்கு? இந்த ஆட்சியில மக்களுக்கு தான் பாதுகாப்பு கிடையாது. கொலையில இருந்து கொள்ளை வரைக்கும் சர்வசாதாரணமா நடைபெறுகிறது. அரசு கஜானாவுக்குமா பாதுகாப்பு இல்லை? என்ன சதி திட்டம் இதுல யார் தீட்டி விட முடியும்? நீங்க நேர்மையா கொடுத்திருந்தீங்கன்னா நேர்மையா வெளியிட்டு போலாமே. உங்களுக்கு தொழில் முதலீடுகள் சம்பந்தமா தான் வெள்ளை அறிக்கை தருவதற்கு வக்கு கிடையாது, துப்பு கிடையாது. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? மக்களுக்கு நல்லது தானே பண்றேன்னு நீங்க சொல்றீங்க. எப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு போங்க. மத்தவங்க எல்லாம் போராடும் போது தமிழ்நாட்டுல 80% ஊழியர்களும் மற்ற துறை சார்ந்தவர்களும் போராடும் போது மத்திய அரசு நிதி தரலன்னு எதை கேட்டாலும் மத்திய அரசு நிதி தரலன்னு தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப மட்டும் உங்களுக்கு எப்படி வந்தது இந்த அமௌண்ட்? எதுல இருந்து எடுத்தீங்க? நேரடியா சொல்லிட்டு போங்க. இதுல என்ன சதி திட்டம் வேண்டியது இருக்கிறது? யார் என்ன செய்திட போறாங்க மக்களுக்கு செய்யறத போயிட்டு? நீங்க தான் ஆவுன்னு போய் ஒப்பாரி வைப்பீங்கல்ல, மக்களிடம் நீலி கண்ணீர் வடிப்பீங்கல்ல. அப்படி ஏதாவது யாராவது தவறான தகவல் கொடுத்தா நீங்க என்ன சொல்லாம விட்டுற போறீங்க? நேர்மையாக இருந்தால் நீங்க நேர்மையா சொல்லிட்டு போலாமே எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு. மறைக்க வேண்டிய அவசியம் போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு போட்டு இதுக்கு வந்து முட்டுக்கட்டை போடுறதுக்கு பிளான் பண்ணிருந்தாங்க. அதை வந்து முதல்வர் அவர்கள் வந்து முன்னாடியே கண்டறிந்து காலையிலேயே வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு வந்து அந்த பொதுநல வழக்கு போட விட்டுருந்தா நாளைக்கும் நாளை மறுநாளும் வந்து நீதிமன்றம் வந்து லீவு. அதனால அடுத்தது கொஞ்ச நாள் அப்படியே இந்த வழக்கை இழுத்துட்டு போயிருந்தாங்கன்னா அடுத்தது வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க, கோட் ஆஃப் கண்டக்ட் வந்திருக்கும். அதனால இந்த பணத்தையும் வந்து மக்களுக்கு சேர விடாம தடுத்திருப்பாங்க அப்படின்னு பல கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது. இதுவும் ஆகச்சிறந்த அபத்தம் தான். முதல்வர் ஒரு முடிவை எடுக்கிறார் என்றால் அது எப்படி வெளியே தெரியும்? எப்படி தெரியும்? அந்த லட்சணத்துல இருக்கிறதா இவங்களோட கவர்னன்ஸ்? பிடிஆர் வந்து இந்த ஆட்சியினுடைய ஆரம்பத்திலே சொன்னாரு ஒரு 40,000 50,000 கோடி வந்து தனியா லீக்கேஜ் ஆகுது, அது கவர்மெண்ட்டுக்கு வர்றதே கிடையாது அப்படின்னு சொன்னார் அவரு. அதே போல இவருடைய ரகசியங்கள்லாம் எங்காவது லீக் ஆகுதா யாருக்காவது? முதல்வர் ஒரு திட்டத்தை அறிவிக்க போகிறார், ஒரு முடிவு எடுக்கிறார் என்றால் அது எப்படி வெளியில வரும்? சரியான ஒரு நேர்மையான பார்வையோடு அவர் செயல்படுகிறார் என்றால் எப்படி முதல்ல வெளியில வரும்? இதே ஒரு தவறான தகவல் தானே. யார் சொன்னா பொதுநல வழக்கு இவங்க போட்டுருவாங்க அப்படின்னு? வழக்கு போட்டாலும் நீங்க சரியாக செயல்பட்டீர்கள் என்றால் அது வந்து டிஸ்மிஸ் ஆகுமே. இதெல்லாம் பாலிசி டெசிஷன்ல, அரசுடைய பாலிசி டெசிஷன்ல கோர்ட் தலையிடாது, ஒரு நாளும் தலையிடாது. அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் இந்த உரிமை தொகையிலே வந்து அப்பவே நம்ம வந்து லிட்டிகேஷன்ஸ் இருக்கும்போது கூட இதுக்கு சாதகமாவோ எதிராகவோ ஒரு தீர்ப்பு வந்திருக்கணும்ல. அப்ப கூட தான் போடப்பட்டது எத்தனையோ. அதெல்லாம் ஒண்ணுமே எடுபடாதுல்ல. அரசோட பாலிசி டெசிஷன் முன்னாடி கோர்ட் வந்து எப்பவுமே தலையிடாது. இப்ப கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பொங்கலுக்கு வந்து 3000 ரூபாய், அடுத்தது இப்ப பிப்ரவரியில பார்த்தோம் அப்படின்னா இன்று வந்து 5000 ரூபாய், கிட்டத்தட்ட 8000 ரூபாய் கடந்த 2 மாதங்கள்ல மட்டும் பல குடும்பங்களை போய் சென்றடைஞ்சிருக்கு. அப்படின்றப்ப மகளிரின் ஓட்டும் பல குடும்பங்களின் ஓட்டும் வந்து திமுக பக்கம் போயிடுறதுக்கான ஒரு சூழலை வந்து இது உருவாக்கலையா? நீங்க சொல்றதெல்லாம் அரசியல் ரீதியான விமர்சனம், நான் களத்துல கேட்கிறேன்.
ஒரு காமன் மேனா ஒரு 8,000 ரூபாய் 2 மாதத்துல எலெக்ஷனுக்கு முன்னாடி என் அக்கௌண்ட்ல வந்து விழுது அப்படின்னா அது ஒரு விதமான வேவை வந்து டிஎம்கே பக்கம் திருப்பும் தானே. இன்னைக்கு 8,000 ரூபாய் போடக்கூடியவர்கள் இந்த பணத்தை அன்னைக்கே 1 கோடி மக்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி முதல் தேதியில இருந்து கொடுத்துருக்கலாம்ல. நீங்க சொன்ன ஆட்சி போன 2021 ஜூன்ல இருந்து கொடுத்துருக்கலாம்ல. ஏன் கொடுக்கல? அப்பெல்லாம் எங்க போச்சு உங்க அக்கறை? இப்ப என்ன புதுசா கோடைக்காலம், எத்தனை வருஷம் கோடைக்காலம் வரலையா? இது என்ன மாதிரியான செயல்பாடு மக்களுக்கு புரியாதா? தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் தெளிவானவர்கள். அதே போல நம்ம பீகார்ல இப்ப கொஞ்ச நாள் எலெக்ஷனுக்கு முன்னாடி 10,000 ரூபாய் அவங்க சுய உதவி குழுக்களுக்கு நான் கொடுக்கிறேன் உடனே இவங்க அங்க படுதோல்வி அடைஞ்ச உடனே இந்த இந்தியா கூட்டணி ஐயோ இதை கொடுத்துதான் செயல்பட்டுட்டாங்க, இதை கொடுத்துதான் அவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நீங்க கொடுத்துருக்கிறதுக்கு பேர் என்ன? மற்ற மாநிலத்துல கொடுத்தா அது அரசியல், மற்ற மாநிலத்துல கொடுத்தா அதனாலதான் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதே தானே ஸ்டிக்கர் அடிச்சிருக்கீங்க, ஸ்டிக்கர் பண்ணிருக்கீங்க. பொதுவா எங்க திட்டங்களுக்கு தான் நீங்க ஸ்டிக்கர் அடிப்பீங்க. நான் எங்களுடைய பீகார்ல அது மாற்றத்தை கொண்டு வந்துருச்சுல்ல. அந்த 10,000 தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. பிரசாந்த் கிஷோர், தேஜஸ்வி எல்லாருமே அந்த 10,000 கொடுத்ததுனாலதான் நாங்க தோத்தோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு என்டிஏக்கு வந்து ஒரு ஸ்வீப்பான வெற்றியா இருந்துச்சு பீகார்ல. அது கொஞ்சமாச்சும் அந்த எஃபெக்ட் இருக்கவே இருக்காதா தமிழ்நாட்டுல? எப்படி இருக்காதுன்னு எப்படி இருக்கும்? 10,000 கொடுக்கலையா அப்ப கூட நீங்க? 10,000 நான் சொன்ன கணக்குப்படி 8,000 வருது. எவ்வளவு விலைவாசி கணக்கு பண்ணுங்க நீங்க. அவங்க மத்திய அரசு வந்து எங்களுக்கு இவ்வளவு நாள் தரல. இல்ல இல்ல அதுக்கு கையில கிடைக்கிற ஒரு அமௌண்ட் பெரிய விஷயமா தானே தெரியும். ரைட். அதுக்கு முன்னாடி அதே நிதிஷ் அரசாங்கம் தான் அங்க இருக்கிறது. அவங்க அங்க வேலை வாய்ப்புகள் தரும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி அவர் சுய உதவி குழுக்களை சிறப்பாக கவனித்துக் கொள்ள போதும் சரி, அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடுலயும் சரி, எனக்கு மத்திய அரசு தரல அதனால என்னால எதையும் செயல்படுத்த முடியலன்னு கடைசியில வந்து அவங்க பண்ணலையே. அவங்க சிறப்பான கவர்னன்ஸ் அவர் கொடுத்துட்டே தானே இருந்தார் அவரு. அப்புறம் தானே இந்த வந்து உங்களுக்கு ஒரு தொகையா இல்ல. நான் சொல்றது இவங்க அதை காரணம் காட்டினாங்கல்ல, அப்ப நீங்க எதுக்காக செய்றீங்க இதுன்னு கேக்குறேன் நான். அப்படி நீங்க சிறப்பான ஆட்சியை கொடுத்திருந்தீங்க, மத்திய அரசை எதிர்த்து நீங்க எல்லாம் வாங்கிருந்தீங்க, 5 வருஷம் மக்களை சிறப்பா வச்சிருந்தீங்கன்னா முதல் பாயிண்ட் இதை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை பார்த்து நீங்க அங்க வந்து அதை கொடுத்தாங்க அதனாலதான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி நீங்க காப்பி அடிக்க வேண்டிய அது ஒரு காரணமா சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை கொண்டு வந்து காப்பி அடிச்சு நீங்க இங்க வந்து எதையோ கொடுக்கணும், அது வந்து மகளிர் உரிமை தொகைன்ற பேர்ல கொடுக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. அங்க இந்த அளவு விலைவாசி உயரவும் இல்லை. கட்டுமான பொருட்கள்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து அரிசியில இருந்து தண்ணியில இருந்து எதுவும் உயரலையே. அதுக்கு முன்னாடி அவங்க கவர்மெண்ட் தான், அது இப்பவும் அவங்க கவர்மெண்ட் தான் மீண்டும் ஜெயிச்சிருக்கு. உங்களுக்கு அப்படியா நிலைமை? சட்டமன்றம் எப்போ முடியும்? இடைக்கால பட்ஜெட் முடிஞ்ச பின்னாடி முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு 10 நாள்லயோ ஒரு வாரத்திலயோ அது வந்து தேர்தல் கமிஷன் வந்து அவங்களுடைய வசதிப்படி எப்படி நடத்த முடியும்ன்றத வந்து டேட் அறிவிப்பாங்க இல்லையா? அதுக்குள்ள எப்படி உங்களுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துரும்? எப்படி ஐயோ மத்திய அரசு அதை பண்ணிடும், என்ன பஜனை இதெல்லாம், எப்படி மத்திய அரசு பண்ணிடும்? ஏன்னா தனியா மத்திய அரசுன்றது பாஜக அரசு கிடையாது. மத்திய அரசுன்றது தனி, அது அரசியலமைப்பு சட்டத்தின்படி செயல்படுவது. பாஜகன்றது தனி, அது கட்சி. இவங்க எல்லாத்தையும் பிளைண்டா இப்படி பழி போட்டா எப்படி நம்ப முடியும்? இது என்ன காரணம்? இந்த காரணமே நகைப்பா இல்லையா? இவங்க மத்திய அரசு வந்து அந்த டேட் அறிவிச்சிருவாங்க, அதனால நாங்க கொடுத்துட்டோம், யாராவது போய் வழக்கு போட்டுருவாங்க. அப்போ முதலமைச்சர் வந்து அந்த லட்சணத்தில் இருக்கிறதா அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் அவருடைய கவர்னன்ஸும் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முடிவு அவர் எப்படி கணக்கு பண்ணி எப்படி கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம்ன்றத அப்ப முன்னாடியே தெரிஞ்சிருமா? எப்படி தெரிஞ்சிரும்? அது ஒண்ணு. ரெண்டாவது, மத்திய அரசு எப்படி முடக்கிட முடியும் அந்த திட்டத்தை? நீங்க கொடுக்குற டேட் தானே. என்சிஆர்பி டேட்டாவா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு நிலவரமா இருந்தாலும் சரி, சட்டமன்றம் வந்து எப்போ நீங்க இடைக்கால பட்ஜெட் போட்டு எத்தனை நாள் நடத்தி முடிக்க போறீங்கன்றதை நீங்க மத்திய அரசு கொடுத்த பின்னாடி தானே டேட் அனௌன்ஸ் பண்ண முடியும். எப்படி உடனே சொல்லிட முடியும் தன்னால? இது என்ன கட்சி கூட்டமா இல்ல போராட்டமா? சும்மா ஏதாவது ஒரு தேதி அறிவிச்சு இவங்க எப்படி பண்றாங்க பாருன்னு சொல்றதுக்கு கவர்னன்ஸ் இல்ல அது. உங்களை மாதிரி என்ன இன்காம்பிட்டன்ட் கவர்மெண்டா? மக்கள் சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் 3வது தடவை அமோக வெற்றி பெற்றிருக்கிறது என்டிஏ கவர்மெண்ட். அப்புறம் எப்படி அவங்க அந்த மாதிரி தன்னிச்சையா எதேச்ச அதிகாரமா அறிவிச்சிட முடியுமா? இதெல்லாம் தெரியாம ஏதாவது உளரக்கூடாது. திமுகவுக்கு இதான் வாய்க்கு வெந்ததை தின்னுட்டு வந்ததை பேசக்கூடியவர்கள், மக்களை ஏமாற்றுவதற்கு என்ன வேணா பண்ணிட்டு போய் பேசக்கூடியவர்கள். அதைதான் இன்னைக்கு செய்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுகவோட முதல் கட்ட தேர்தல் அறிக்கையில 2,000 ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் நாங்க ஆட்சிக்கு வந்தான்னு சொன்னோம். அதையும் வந்து சிஎம் சொல்லிருக்காரு, மீண்டும் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 2,000 ரூபாயா மகளிர் உரிமை தொகையை வந்து கூட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காரு. இதுலயும் ஸ்டிக்கர் தான். இவர் அந்த 1000 ரூபாவே எல்லாருக்கும் கொடுக்கல, இவர் எப்படி 2,000 ரூபாய் கொடுப்பாரு? 2.5 லட்சம் கோடி கார்டு இருக்கு, 2 கோடியே 50 லட்சம் கார்டு இருக்கு ரேஷன் கார்டு, அதே எல்லாருக்கும் தரல. இவர் எப்படி 2,000 ரூபாய் தருவார்? இவர் 1000 ரூபான்னு சொன்ன போதே 4.25 வருஷம் இவரால தர முடியல, எல்லாருக்கும் தர முடியல, அதையே அனைத்து மகளிருக்கும் தர முடியல.
அதுக்கு 1008 தகுதிகள் வச்சீங்க நீங்க. இல்லன்னா கிரைட்டீரியாவோ சொன்னீங்க நீங்க. எதையுமே செயல்படுத்தல. 1000 ரூபாய் சொன்ன போதே இன்ன வரைக்கும் செயல்படுத்த முடியாம இது எவ்வளவு பெரிய பொய்! மக்களை எவ்வளவு முட்டாளாக நினைத்திருக்கிறார்கள். எவ்வளவு நகைப்புக்குரிய அரசாங்கம், நகைக்கத்தக்க முதலமைச்சர்ன்னு பார்த்துக்கோங்க. 1000 ரூபாய் சொல்லியே இது கோழி இது என்னமோ சொல்லுவாங்க பாருங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர்கள் வானமேறி வைகுண்டம் பார்த்த கதையாக 1000 ரூபாய் சொன்னப்பயே உங்களால முழுசா தர முடியலையாங்க? கடைசியில வந்து என்னென்னமோ போய் சொல்லி எதையோ எடுத்து போட்டு எப்படியோ நம்ம முடிச்சு வச்சுட்டு போயிடலாம், போய் சொல்லிட்டு மீண்டும் ஓட்டு வாங்கிடலாம், மக்கள் ஏமாந்துருவாங்க, ஏமாற மாட்டாங்க இந்த முறை அப்படின்னு நினைச்சு இப்ப கொடுத்துருக்கீங்க. 48 மாசங்கள் கழிச்சு இன்னும் 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாள் இன்னும் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துரும், என்னமோ அடிச்சு பிடிச்சு எதையோ ஒரு அறிவிப்பு செய்திருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க. நான் 8000 கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. 5000 10,000 பிம்பிலிக்கு பிலாப்பி மாதிரி ஒரு காமெடி வர்ற மாதிரி கொடுத்துட்டு 2000 ரூபாய் எப்படி செயல்படுத்துவீங்க? அதே உங்களால பண்ண முடியல. இவ்வளவு கடன் இருக்கு, மத்திய அரசு தரலன்றீங்க. அப்புறம் எங்க இருந்து கொடுப்பீங்க? அப்புறம் 2000 ரூபாய் அறிவிச்சா மட்டும் வானத்துல இருந்து கொட்டுமா உங்களுக்கு? அப்ப எந்த அரசுகிட்ட இருந்து வாங்குவீங்க? பாகிஸ்தான்ல வாங்குவீங்களா, பங்களாதேஷ்ல வாங்குவீங்களா? எல்லாத்தையும் எப்படி தருவீங்க? திமுகவாலையும் கொடுக்க முடியும்னு தானே மக்கள் நம்புவாங்க. 1000 ரூபாய் கொடுத்துருக்கணும்ல அப்போ. இல்லங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்கணும்ல அப்போ. 1000 ரூபாய் கொடுக்க முடியல இத்தனை வருஷம். 4.25 வருஷம் 1000 ரூபாவை எல்லாருக்கும் தர முடியல. அதுவும் 2.5 வருஷம் கழிச்சு தானே கொடுக்குறீங்க நீங்க அந்த 1000 ரூபாய் ஒரு 20% பேருக்கு. அப்ப நீங்க கொடுக்க முடியும்னா, அதிமுகவால முடியும்னா, திமுகவாலே முடியும்னா அது முன்னாடியே முடிஞ்சிருக்கணும்ல. நம்ம தானே சொன்னோம், முடியலையே. அப்புறம் 2000 ரூபாய் மட்டும் எப்படி முடியும் உங்களால? 1000 ரூபாயே முடியல. அதிமுகவால் முடியும். எங்களை அவங்க தடுத்துட்டாங்க, எங்களை இவங்க தடுத்துட்டாங்க. அன்னைக்கு நீங்க கருப்பு சட்டை போட்டு வீட்டு வாசல்ல நின்னு ஐயோ கரண்ட் ஷாக் அடிக்குதா, கரண்ட் பில்லு ஷாக் அடிக்குதான்னு குழப்பம் பண்ணி பாத்தீங்க. ஆனாலும் கூட நாங்க சிறப்பா கவர்னன்ஸ் பண்ணோம்ல அன்னைக்கு. அந்த அடிப்படையில் எங்களால் இந்த 2000 ரூபாயும் ஆட்சிக்கு வந்த முதல் மாதத்திலிருந்து சிறப்பாக கொடுக்க முடியும், செயல்படுத்த முடியும். எல்லா விதத்திலும் இந்த அரசாங்கத்தை விட 1000 மடங்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வரப்போகின்ற என்டிஏ அரசாங்கம் இல்ல, அதிமுக அரசாங்கம் நாங்க தனித்தே வெற்றி பெறுவோம். என்டிஏ கூட்டணி வரப்போது இல்லைங்களா, எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டணி நிச்சயம் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். சிறப்பான ஆட்சியை தருவோம். இவங்க 8000 ரூபாய் இல்ல 8 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட மக்கள் இந்த முறை இவர்களை நம்ப மாட்டார்கள். அனைத்து விதத்திலும் ஃபெயிலியூர் ஆன கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட், இன்காம்பிடன்ட் கவர்மெண்ட், இன்எஃபிஷியன்ட் முதல்வர். ஓகே மேம், உங்களுடைய கருத்து தெரிவிக்க நன்றி மேம். தேங்க்யூ.